पारयानभ्यो अस्मान् प्रतिप्रति दुर्गाणि स्वाहा भूस्थपृथ्वी बहुलान उर्वी भवातोकायतनयाहय्यः स्वान्नो दुर्गः जातवेदसिन्धुर्ननावादुरिदादिपरिडिः अग्ने अद्यगन्मनसा गृणान अस्माकं भवत्यविता तनूनां प्रदनाजकं जगमानपुत्रमग्निमुवेदास्तात् तनः परिडि दुर्गाणि स्वाक्षामत्रेवोयुर्दादग्निः रत्नाशिकमेढ्यो द्विरजनाश्च दानप्यदसि स्वाञ्चाग्नेतनुमं प्रयस्वासं व्यञ्जनोगमाय स्वाभद्रक्षमय जोनिस्तन्तवेन्द्रविष्णुरुन्चरेम अत्यकालः नागस्य संविधमधानो वैष्णवीन् लोकैहमादयं तां कात्यायनायग्नेः कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात् दुर्गास्वरूपाय महाओसुरं दिहा देवताय नमः आलये पूजा अंकुरार्पण पूजानन्तकृष्टे मृत्तिकादेवी पूजानन्तकृष्टे ओम प्रकृति ओम प्रकृति नमः ओम विकृति नमः ओम विद्याय नमः सर्वभूताय नमः सर्वभूतहिताय नमः सर्वभूतहितप्रदाय नमः श्रद्धाय नमः विभूत्यै नमः परमात्मिकाय नमः श्री नमः वाचे नमः धन्याय नमः हिरण्मये नमः लक्ष्मी नमः नित्यपुष्टाय नमः विभावरी नमः ऐत्ये नमः दीत्ये नमः दीप्ताय नमः वसुदाय नमः वसुदारण्ये नमः लोकदोगनाथिन्ये नमः धर्मनिलयाय नमः कमलाय नमः कान्ताय नमः क्षमाय नमः क्षीरोदम्बवाय नमः दारिद्र्यदंसिन्ये नमः सर्वोपद्रववासिन्ये नमः ब्रह्मनिवात्म्याय नमः त्रिकालज्ञानसम्पन्नाय नमः भुवनेश्वरी नमः महालक्ष्मी नमः महालक्ष्मी स्वरूपाय आदिदेवी महादेवी स्वरूपाय सरस्वरूपाय ओतरंबिका देवताय नमः पूजानन्ते नागदेवताय नमः पूजानन्ते करिष्ये समर्पयामि इदं चक्रमे त्रेधान देवतं समूढमस्य भागं सुरे काडबा கடைசின காலம்பா கடைசின காலம்பா அது வெளில காட்சிறேன் சரி தட்டு கொடு காடி தட்டு கொடு நீ கூடு बुद्धाय नमः पशुपति नमः शिवाय नमः शिवप्रियाय नमः केतवाय नमः नारायणाय नमः भगवानाय नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः रुद्राय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः संकृष्णाय नमः वासुदेवाय नमः प्रद्युम्नाय नमः पुरुषोत्तमाय नमः दक्षिणाय नमः नारसिंहाय नमः अच्युताय नमः जनार्दनाय नमः उपेन्द्राय नमः हरे नमः कृष्णाय नमः वासुदेवाय नमः कमलानाथाय नमः जानकीपुत्राय नमः देवकीपुत्राय नमः कौसल्यानन्दवर्धनाय नमः सीतावल्लभाय नमः रामवल्लभाय नमः विन्याय नमः देवाय नमः सर्वाय नमः भवाय नमः रुद्राय नमः अग्नै नमः इदं चक्रमे त्रेधान समूढमस्य भागं सुरे புத்து வந்து சொன்னேன்ல இப்போ தண்ணி ஊர் எல்லையிலேருந்து எடுத்தோம் அதே மாதிரி புத்தும் எல்லா ஊர் எல்லையிலையும் ஒரு கிணறு இருக்கும் ஒரு புத்து இருக்குது அது அந்த ஊர் எல்லையிலேருந்து எல்லா பொருளும் கோயிலுக்கு வந்து சேரணும் எந்த கோயிலுக்கும்பா இப்போ இந்த ஓசுரம்மன் போனோன்னா இங்கே ஓசுரம்மன் கோயிலுக்கு வரணும் பக்கத்தில் ஒரு கோயில் போனாலும் அந்த ஊர்லேருந்து அந்த எந்தெந்த கோயிலுக்கு தான் அந்தந்த ஊர் எல்லையிலேருந்து எல்லா பொருளும் வந்து சாமிக்கு வந்து ஏன்னா மூலவர் எப்போ வர்றாரு ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில் வந்து கரிகோலன் எப்போ வருவார் புதுசாக பிரதிஷ்டை பண்ணும்போது ஊர் ஃபுல்லாக வருவார் அப்புறம் வரமாட்டார் உற்சவர் தான் வருவார் இப்போது மூலவர் வரமாட்டார் உற்சவர் தான் வருவார் இப்போது மூலவர் வராதுனால என்ன பண்ணுறோம் ஒரு தடவை ஃபங்க்ஷன் பண்ணும் போதும் ஊர் எல்லையிலேருந்து எல்லாம் போய் சாமி பார்க்கணும் மண்ணு போய் சாமி பார்க்கணும் இப்போ நம்மளாலே மண்ணு கண்ணுக்கு தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் உயிர் மண்ணுக்கு வந்து மிருத்திகா தேவின்னு பேர் அதே மாதிரி கிணத்துக்கு ஜலம் எல்லாத்துக்கும் உயிர் வருணன் அதை ஆட்சி பண்ணுறார் இதோட தெய்வம் யார் பூமாதேவி பூமி இல்லைன்னா நம்மளால் உயிர் வர முடியும் இப்போ இந்த மாதிரி இந்த பூமி போய் மண்ணை சாமி பார்க்கணும் இந்த தண்ணி போய் மண்ணை சாமி பார்க்கணும் எத்தனை பொருள் எல்லாம் போய் சாமி பார்க்கணும் காலையில் தெளிச்சோம் இல்லையா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறதுக்காக இப்போ இது வந்து எடுக்கிறோம் இது எடுக்கிறதுக்கு வந்து ப்ரொசீஜர் என்னன்னா இது எதில் எடுக்கணும்னா காட்டு பண்ணி தெரியுமா காட்டு பண்ணிக்கு மூக்கு கொம்பு இருக்கும் அந்த கொம்புல தான் எடுக்கணும் நம்ம கிடைக்காது அதெல்லாம் பாருங்க காட்டு பண்ணி ஒரு முடி எடுத்தாலும் கேஸ் ஆயிடும் வராங்க பெருமாள் அவதாரம் எடுத்தாரு வராங்க நம்ம என்ன பண்ணின்றோம் பண்ணினா வேற அதுக்கு காட்டு பண்ணிக்கு தான் வராகன்னு பேரு இப்போ இதுதான் வராகம் காட்டு பண்ணியோட பல்லு நான் தான் காட்டு பண்ணி தான் பல்லு என்ன சரியா அதான் இதுதான் அந்த கொம்பு எல்லாம் வேண்டிக்கோங்க காட்டு பண்ணி அந்த வராகத்தில் எடுக்கிறது அவ்வளோ விசேஷம் வேற எதுலையும் எடுக்கக்கூடாது பெரிய பெரிய கோயில் ஸ்ரீரங்கம்லாம் தெரியுமா அங்கே ஜம்புகேஸ்வரர் திருவானை கோயில் அது தெரியும் அந்த கோயிலெலாம் போயிருங்களா அந்த கோயிலெலாம் ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா எடுத்துன்னு போவோம் அது தங்கத்தில் போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க
குத்து கிடையாது கொம்பே. அதில் தான் போய் பண்ணுவாங்க. அது எடுத்துன்னு போனீங்கன்னா அது 2 கொம்பு இப்படி வச்சு எடுப்பாங்க. நீங்க எடுத்துன்னு வந்திருக்கலாம்ல. என்கிட்ட இருக்குது நான் கேஸ் போட்டு உள்ள பார்த்தியா? ஐயர்னா சரி வேண்டியவங்க நாகத்தம்மா வரணும்னு வேண்டியவங்க. நல்லா வேண்டுங்க எல்லாரும். ஆமா அவர் நம்மள வேண்டி சொன்னா நீ சத மாட்டிக்கோங்க. மேல சேர்த்து பிடிங்க, சேர்த்து கட்டி விடுறோம். எதனா வச்சு அச்சு கொடுங்க. அப்படி இல்லைங்க கட்டி மம்டி உங்ககிட்ட வாங்கிக்கோங்களேன். மம்டி சைடுல எடுத்துக்கலாம். அடி எடுப்பா. இல்ல இல்ல பூஜை பண்ணிட்டேன். இல்ல இப்போ வந்துச்சு. அவ்வளோதான். அது எடு தட்டு எங்க தட்டு அது பூஜை பண்ணிட்டாங்க. அதுல கூட்டு அவ்வளோ தட்டது போதும் போதும் ஃபுல்லாக உடைக்கும். நாகத்தம்மா வந்துட போறா கிணத்துல இருந்தா சாப்பாடு போடுறோம்ல ஒன்றும் பண்ண மாட்டாங்க. போதும் போதும் போதும். சாங்கியத்துக்காக அந்த பால் ஊத்து. கால் படாத மண்ணு இல்ல இதே நீங்க எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்துக்கோங்க. பால் ஊத்து. ஊத்துங்க அப்படியே மேல ஊத்து. எல்லாரும் கொஞ்சம் எல்லாரும் கை பிடிச்சி பூச்சிக்குங்க. ஊத்திட்டேன் இந்தப்பா. வீட்டை யூஸ் பண்ணும்போது அதே சொன்ன சாப்பாடு போட்டு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ரெண்டு வடை வைக்கிறதா தெரிஞ்சுங்களா? என்ன பண்றது? வடை வச்சுனா அடி வாங்கலான்ற வடையா? தப்பு இல்லை.